எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க குட் பேட் அக்லி, அன்பானவன், அசராதவன், அடங்கானவன் அப்படின்ற பேரை அப்படியே தழுவி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ட்ரிபிள் ஏ படத்தை அப்படியே படிட்டிங்கரிங் பார்த்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கிறாரு போல இருக்கேன். ஏன்னா அந்த ட்ரிபிள் ஏ படத்துடைய ஸ்கிரிப்ட் வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம எஸ்டிஆர் தான் அதை வேற விதமா மாத்தி என்னென்னமோ பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. பெருசா போல படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி, அதே ஸ்கிரிப்டை நம்ம வேற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எதனா பண்றாரான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். கான்ட்ரவர்சிக்காக அந்த மிடில் ஃபிங்கர்லாம் வச்சாங்க. ஆனா யாருமே அதை கண்டுக்கல. அதை பரப்பட்டு போச்சுன்னா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ தங்க நட கோல்டு ஜுவல்லரியோடைய ஆடு மாதிரியே இருக்கு. அதை தக்கன்னு மின்னுதே அப்படின்ற மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட், படத்துடைய துவக்கமா இந்த படத்துடைய ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பிடிச்சிருக்காப்ல. அவுட்புட்டை பார்த்துட்டு நம்ம தல அஜித் மிரண்டாராமா. அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்காம. தல அஜித் ரொம்பவே ஹாப்பி. ஓகேப்பா, இவனை நம்பி இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டான், ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பாராட்டினாராமா. அதாவது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இப்போதைக்கு ரெடியா இருக்கு. அப்படி என்ன பண்ணாருன்னு தெரியல. மேபி பைக் எடுத்து வாட் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நம்ம தல அஜித் மரசலா இருப்பாரு. சார், நீங்க இங்க இருந்து அப்படியே பைக்ல வரீங்க, அந்த பைக்ல இருந்து அப்படியே எகிரி இந்த கார் உள்ள போறீங்க, அந்த கார்ல போய் ஒரு 4 கார் இடிக்கிறீங்க, இதுதான் சார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா தல அஜித் பயங்கரமா ஹாப்பியா இருப்பாரு. அந்த மாதிரிதான் எதனா பண்ணிருக்காரான்னு தெரியல. சோ ஏதோ ஒண்ணு, இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க குட் பேட் அக்லி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்டிங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் ரொம்பவே சூப்பரா வந்திருக்காமா. படத்தோடைய ஒர்க் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு, இதுக்கடியில விடாமுயற்சி முடிச்சுட்டு இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வர போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோருக்கும்